ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் டெய்ல்ஸ் டுகெதர். ஸோ ஒரு வழியாக ஒரு லாங் ட்ரைவுக்கு அப்புறமா நயக்ரா ஃபால்ஸ் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ ட்ரைவ் பார்த்திங்கன்னா அப்ஸ்டேட் நியூயார்க் சிட்டி ஃபுல்லாக வருது. நாங்கள் இருக்கிறது ஜெர்சி சிட்டிலேருந்து அப்ஸ்டேட் நியூயார்க் வந்து ஒரு 7 ஹவர்ஸ் ட்ரைவ். ஒரு 1 ஹவர் பிரேக் வச்சு ஒரு 8 ஹவர்ஸ் ட்ரைவ் ஆச்சு. ஏன்னா குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பிரேக் தேவை. ஸோ நடுவில் பிரேக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஹோட்டல் ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு இந்த ஹோட்டல் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு ஹோட்டலு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஹோட்டலில் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நடந்து வரும்போது இது பறவை என்னன்னு தெரிலங்க, எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் சீகல் இல்லைன்னு நினைக்கிறேன், ஃபால்கன் சம்திங் ஏதோ எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நடந்து வந்தோம். நடந்து வந்துட்டு அந்த ஸ்டேட் பார்க்கோடைய வியூஸு க்ரீனரியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே பூவெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அப்சர்வேட்ரி டெக்குக்கு வந்தோம். அப்சர்வேட்ரி டெக் ப்ளஸ் அந்த மெய்ட் ஆஃப் த மிஸ்ட் போட் ரைடு இருக்குல்லங்க, அந்த கிட்ட ஹார்ட் ஷூ கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிப்பாங்க. ஸோ அதுக்கு கிட்ஸ்க்கு டிக்கெட் இல்லை, எங்கள் 2 பேருக்கு வரைக்கும் டிக்கெட் $60 ஆச்சு. ஸோ அது நல்லா மஸ்ட்டு. அது போனீங்கன்னா இந்த மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்டும் இன்னொன்று கேவ் ஆஃப் த விண்ட்ஸும் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் மெய்ட் ஆஃப் த மிஸ்ட். ஸோ கிட்ட போய் அந்த ஹார்ட் ஷூ கிட்ட காமிக்கும் போது ஃபுல்லி வெட் ஆகிடுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நல்ல ப்ரெஷராக வாட்டர் சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஒரு பிரிட்ஜு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது வந்து ரெயின்போ பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. கனடாக்கும் யூஎஸ்க்கும் பார்டர் அது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃப்ளாக் இருக்கும், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனடா ஃப்ளாக் இருக்கும். ஸோ தப்பி தவறி கூட நம்ம ரோட் ட்ரைவ் பண்ணும்போது அந்த சைடு போயிட்டோன்னா அப்புறம் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் மேப்பில் ட்ராவல் பண்ணும்போது, காரில் ட்ராவல் பண்ணும்போது மேப் நல்லா பார்த்துக்கோங்க. நியூயார்க் சைடு தான் இருக்கீங்களா, கனடா சைடு இருக்கீங்களான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கரெக்டாக ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இது போட்டு ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பசங்களை வச்சுருந்தா மஸ்ட்டுங்க, ஸ்டாலர் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த மெய்ட் ஆஃப் த மிஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் போகும்போது செம்ம நடக்கணும். இவன் வந்து வச்சு செஞ்சுட்டான் எங்களை, ஃபுல்லாக தூக்கிட்டு தான் போகணும். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் பசங்க இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாலர் எடுத்துகிட்டு போங்க. நல்ல மெமரபிளான ட்ரிப் இது, நயக்ரா ஃபால்ஸு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.